ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஷானை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவனை கொலை பண்ணுறதுக்கு அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க போல். அதில் வந்து அவன் தப்பிச்சிடுறான். பட் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு. அந்த இடத்துலேயே அவன் மயக்கமாய் கீழே கிடக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் சுமி வர்றா. அவன் அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ இவருக்கு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ப்ளீஸ் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி என்னை எப்படியாச்சும் காப்பாற்று, நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தெரியும் போல். அவனை வந்துட்டு அவள் காப்பாற்றிடுறா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட ஃபேஸை சரியாக பார்க்க முடியல. அவளோட கழுத்தில் இருக்க அந்த செயினை மட்டும் அவன் நோட்டீஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். இப்போ அவனுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க அசிஸ்டண்ட்டை என்னை யார் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களான்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க பாஸ், நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சரி ஓகே இப்போ நான் நல்லாயிட்டேன்றது யாருக்குமே தெரியக்கூடாது, நான் இன்னுமே ஹோமா ஸ்டேஜில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணையுமே நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்களான்னு சொன்னதும் இல்லை பாஸ் அவங்களையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆஃப்டர் 1 இயர் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி இன்னைக்கு எப்படியாச்சும் அவன்கிட்ட மேரேஜுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அவனை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் கூட சேர்ந்து ஒன்றா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. 2 பேரும் சேர்ந்து என்னை சீட்டாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் தலையில் போட்டு அவள் அடிக்க ஆரம்பிச்சிடா. அங்கே ப்ளட்டிங் வந்ததுமே அவன் கோவப்பட்டு என்ன பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்றத கேட்டதும் நான் என்ன பைத்தியம் ஆயிட்டேன், நீ தான் பைத்தியமாயி என்னோட சிஸ்டர் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்றா. இதில் என்னோட தப்பு என்ன இருக்கு, நீ வந்து இப்போ வரைக்கும் உன்னோட ஹேரை வச்சு என்னை வந்து டச் பண்ண விட்டுருக்கியா, நான் உன்னோட சிஸ்டர் அப்படி கிடையாது, நான் என்ன ஆசைப்படுறேனோ அது எல்லாத்தையுமே அவள் நிறைவேற்றுறா, நான் அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதுமே அங்கே பார்த்தா இப்படியே வந்து சண்டை போயிட்டு இருக்கா. அவங்க சிஸ்டருமே ஓவராக பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வந்து பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்து எதுக்குமே லாய்க் கிடையாது, அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்களா, நீ வந்து ஏன் தடுக்கிறன்னு சொல்கிறாரு. இந்த ஆளா என்ன அப்பான்னு தெரியல. அவங்க ஸ்டெப் மதருமே வந்து ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க அவர் முன்னாடி. நீ வந்து உன்னோட சிஸ்டருக்கு பதிலாக அங்கே ஷான் ஃபேமிலியில் போய் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் நான் ஏன் மேரேஜ் பண்ணணும், உங்கள் ஆசை பொண்ணை போய் நீங்கள் மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்றத சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, அவள் வந்து இவரை லவ் பண்ணிகிட்ருக்கான்றப்ப மேரேஜ் பண்ணிக்கட்டும் 2 பேருமே, நீ வந்து என்ன உன்னோட அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க மேரேஜுக்காக. ஹீரோயின் அங்கே போனதுமே அந்த பையனோட அம்மாவுமே அவங்களை வந்துட்டு ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டோட ஓனரே நீதாம்மா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா திங்ஸையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உனக்கு தான் சொல்லிட்டு அவங்க கையில் வந்துட்டு ஒரு கார்டையுமே கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கலாம், நீ என்னோட மருமக அப்படின்றத சொல்கிறாங்க. சரி வா நீ உன்னோட ஹஸ்பண்டை மீட் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போய் கூட்டிகிட்டு போய் காமிச்சா அங்கே வந்து நம்ம ஹீரோ தான் இருக்கான். அவன் வந்து அங்கே படுத்த படுக்கையாகவே இருந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, 1 இயர் ஆகிருமே இப்படியே தான் இருந்துட்டுருக்கான், இவனை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவரை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், அவரை சரி பண்ணிடுறேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்குமே வந்துட்டு சரியாக ஃபேஸ் தெரியல போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இவனுக்கா இந்த நிலமை அப்படின்றத சொல்லிட்டு நான் தான் உன்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. ஆனால் என்னோட சிஸ்டருக்கு தான் உன்னோட மேரேஜ் நடக்க விழுந்துச்சு, பட் வந்துட்டு நான் என்னோட அம்மாக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவன் கையை பிடிச்ச ஹேண்ட்ஸேக் பண்ணும்போது அவளுக்கு டவுட் ஆகிருது. ஹோமா ஸ்டேஜில் இருக்கவன் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு ஃபிட்னஸாக இருக்க முடியும், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே, எதுவும் ட்ராமா பண்ணிட்டுருக்கானான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கிள்ளி வைக்க. அதுக்கப்புறம் அவனை வந்துட்டு இன்னும் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு மனசுலேயே தோணிட்டுருக்கு, இவனை பைத்தியமாயிட்டாளா, என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கான். அதுக்கப்புறம் என்ன வந்து இவன் எந்திரிக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு கண்ணை பிடிச்சி திறந்து பார்க்குறான். அங்கே கண்ணத்தை பிடிச்சி தடவிட்டு இருக்கா. எனக்கு ஃபைனலாக போய் அவனை கிஸ் வேற பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு கடவுளை இவனை இன்னைக்கு வந்துட்டு ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டா போலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பட் ஹீரோயின் எந்திரிச்சிட்டு நான் இவ்வளோ வேலை பண்ணியுமே அவன் எந்திரிக்கலைனா அப்படின்னா உண்மையிலே வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இந்த ட்ரெஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வெயிட்டாக இருந்துட்டுருக்கு, நான் என்னோட ட்ரெஸ்ஸை வந்து மாற்றி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் மயக்கத்தில் தானே இருக்கான்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுடா. நம்ம ஹீரோ வந்து சரியான வெக்கங்கட்டவளாக இருப்பா போலே அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போய் அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோயின் யார் அப்படின்றத சொல்லிட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ அங்கே மாஸ்கை போட்டுட்டு நீ வந்துட்டு அமைதியார் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவனை அட்டாக் பண்ண வந்து அந்த பர்சன்ஸோட எல்லாரு கூடயுமே அங்கே அவன் சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையுமே அங்கேருந்து அடித்து விரட்டிடுறான். அப்போ ஹீரோயின் அங்கே ஒரு நீடில் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இப்போ குத்துனேன்னு வச்சுக்கோமே நீ இப்படியே வந்து மயக்கமாயிருவேன், ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ யார் அப்படின்றத கேட்டதும் நான் உங்கள் ஹஸ்பண்டோட பாடி கார்டு தான் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே உண்மையில, சரி ஓகே உனக்கு வந்து நான் அடிபட்டுருக்கு, நீ உன்னோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு, நான் மெடிசன் போட்டு வரேன்னு சொன்னதுமே அதெல்லாம் தேவையில்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன இப்போ நீயாவே கலட்டுறியா, நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டதும் இல்லை நானாவே கலட்டுறேன்
பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவனுக்கு வந்து மெடிசன்லாம் அவள் போட்டு விடுறா. நீ வந்து கொஞ்சம் தண்ணியிலேருந்து தூரமாகவே இரு, இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு சொல்லிட்டு அவள் போகும்போது ஸ்லிப் ஆகி அவனோட மடியில் போய் விழுந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோ, என்ன யங் லேடி நீங்கள் எப்படியே என் மடியில் இருக்கிறதா வந்துட்டு ஐடியாவா, இல்லை இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பா கால் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே லவுட் ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா, உன்னோட சிஸ்டருக்கு பதிலாக தான் நீ மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்கன்றது அந்த ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீ என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னதும், நான் அப்படிலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிற வேலை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்போ நம்ம ஹீரோ, நான் வந்து உங்கள் அப்பாவை வந்துட்டு பழிவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொன்னதும், எனக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவை கிடையாது, உனக்கு தான் இப்போ ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ வந்து இப்போ என்னோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு போய் வெளியே அத்தையாச்சும் சொன்னேன்னா எனக்கு தான் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே அவள் அட்டாக் பண்ணதுமே நம்ம ஹீரோவுமே பதிலுக்கு அங்கே ஃபைட் பண்ணி அவளை பிடிச்சிக்கிறான். ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த நீடியில் வச்சு அவனை மிரட்டினதும், சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் தோற்று போயிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்றத கேட்டதும் அங்கே ஒரு கார்டை கொடுத்து இதில் 200 மில்லியன் இருக்குது, உங்களுக்கு இந்த காசு வச்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதும், எனக்கு காசெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இந்த காசை நீயே வச்சுக்கோ, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி வெளியே தெரியவே கூடாதுன்னு சொன்னதும், நான் எதுவுமே கேட்கல, எதுவுமே வந்து பார்க்கல அப்படின்றதாவே சொல்கிறான். நீங்கள் வந்து என்னோட மாஸ்டரோட ஒய்ஃப் மட்டும்தான் அப்படின்றத சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, உன்னோட ஃபேஸ் வாட்ச் நான் பார்க்கணும் இல்லை அப்படின்றத சொன்னதும், என்னோட ஃபேஸில் அடிபட்டிருக்கு, ஸோ நான் வந்துட்டு யாருக்குமே காமிக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். இல்லை நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு மேடம் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இதான் சான்ஸ்லான்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். ஹீரோயின் இவன் சரியான ஆளாக தான் இருப்பான் போல, டைம் பார்த்து தப்பிச்சு போயிட்டானே அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே அவனோட ரூமுக்கு போயிட்டு, எனக்கு என்னமோ இவளோட ஃபேஸை பார்த்தா நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே ஏன் எனக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். எனக்கு அந்த அடியாளுங்க எல்லாருமே அவங்க பாஸை போய் மீட் பண்ணுறாங்க. அவரோட நேம் வந்து லீ. நம்ம ஹீரோவை கொலை பண்ணுறதுக்கு அவர் தான் ஆள் எல்லாமே அனுப்பி வச்சிருக்காரு போல. இப்படி வந்து மாஸ்க் போட்ட ஒரு பர்சன் வந்து காப்பாற்றிட்டாருன்னு சொன்னதுமே, நீங்கள் எந்த வேலைக்குமே லாய்க்கலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிட்டு, நீ இந்த டைம் வந்து என்கிட்ட வந்து தப்பிக்க முடியாது ஷான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோ ஏன் அவங்க மதரின்லாம் ஒரு நெக்லஸ் வாங்கிக்கிற சொல்லியிருப்பாங்க போல், ஸோ அதை வாங்குறதுக்காக போயிருக்கா. அப்போ அங்கே அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமே, இது எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை வந்து அவள் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டரோ அவங்க பாய் ஃப்ரெண்ட் யாருமே அங்கே வந்துடுறாங்க. இந்த நெக்லஸ் எனக்கு தான் வேணும்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிலாம், நான் தானே ஃபஸ்ட்டு எனக்கு வேணும்னு சொன்னேன்னு சொன்னதும், உனக்கு என்ன வந்து தகுதி இருக்கா இந்த கடைக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு, ஃபஸ்ட்டு நீ சரியான ஒரு பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு அங்கே அவங்கள வந்துட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறான், எங்கள் லேடிக்கு வந்து என்ன வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம வாங்கி தான் கொடுத்தாகணும், நீங்கள் அது எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே ஏன் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு, நீங்கள் 2 பேருமே சரியான பிச்சைக்காரவங்க, இங்கெல்லாம் வர்றதுக்கு தகுதி இருக்கா, நீ என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க போனதுமே அவன் சரியாக அடியே கொடுத்துடுறான். அங்கே பாடி கார்ட்ஸ்லாம் உள்ளே வந்ததுமே உடனே அவங்க சிஸ்டர் இவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சி வெளியே தள்ளுங்க, இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு சொன்னதும் வேமா அவளையும் அவனையும் போய் பிடிச்சிக்கிறாங்க. என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, உன் நிலைமையை பார்த்தீங்களா அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க சிஸ்டர் போகும்போது, நீ இப்போ யாரை செடியூஸ் பண்ணி இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு நம்ம ஹீரோ அதவே அவளுக்கு வாங்கி அவளுக்கு கழுத்துலையுமே போட்டு விட்டுட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்க சிஸ்டர் அவங்களோட பிக்சர்லாம் எடுத்துகிட்டு, இதுக்கப்புறம் பாரு உன்னோட வாழ்க்கையவே நான் நரகமாக்குறேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அந்த யானை காமிக்கிறாங்க, அவனுக்கு அடிபட்டதுக்கு அவங்க வந்து மெடிசன் போட்டு விட்டுட்ருக்கா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து நல்ல ஐடியா வச்சுருக்கேன், அவன் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டால, அந்த பர்சன் கூட அவன் வந்து போனதை பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி நைட்டு வந்து பார்ட்டி வேறு இருக்க போது, நான் பெரிய பிளானாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அவங்க 2 பேர்த்தையுமே அங்கே வந்து மாட்டி விட்டுறலாம், அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து அவளை வந்து அடித்து வெளியே விரட்டி விடுவாங்க, அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னதும், நீ ரொம்ப அறிவாளின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட நீ வந்துட்டு எவ்வளோ பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்க, உன்னோட நெயில்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, நான் ஏன் உனக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நெயில் பாலிஷ்லாம் போட்டு விட்டதும் நம்ம ஹீரோ உண்மையிலேயே பைத்தியம் தான் போல், எனக்கு போய் நெயில் பாலிஷ்லாம் போட்டு விட்டுருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் நான் அவன் கூட சேர்ந்து சில பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிறணும், நீ என்னோட ஹஸ்பண்ட் ஆனால் மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு பிக்சர் கூட எடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியாசமாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அதில் வந்து உன்னில் கண்ணை வேற முழிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மெய்ட் வந்து கூப்பிட்றாங்க. உடனே அவங்க கிளம்பி போனதுமே நம்ம ஹீரோ அவன் ஐஸை ஓப்பன் பண்ண அந்த ஃபோட்டோவை மட்டும் டிலீட் பண்ணிடுறான்.
பிறகு நைட் போல் அங்கே பார்ட்டியில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இதே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் வேணுனே வந்து ஒயினை மேலே ஊற்ற வர்றா. நம்ம ஹீரோயின் அப்படியே விளைவிக்கிறா. இதெல்லாம் பழைய ட்ரிக், இன்னமா நீ இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி மேலே ஊற்றி விட்றா. அப்போ அங்கே ஒரு வெயிட்டர் வந்து நம்ம ஹீரோயின் நேமை சொல்லி கூப்பிட்டு இந்த ட்ரிங்க் உங்களுக்காக தான் மேடன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இந்தாலும் என்னை இப்போ தான் பார்க்குறாரு, ஆனால் என்னோட நேம் எப்படி இருந்தாலும் கரெக்டாக சொல்லுவார், கண்டிப்பாக ஏதோ வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுவும் ரியாக்ட் பண்ணலை. அந்த ட்ரிங்கை வந்து எடுத்து குடிச்சிட்டு அங்கே வாஷ்ரூமுக்கு போகிறா. அப்போ அவங்க சிஸ்டர் நம்ம பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி நான் பண்ண போகிறது அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அதை எல்லாத்தையும் அங்கே போய் வாமிட் பண்ணிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ண போகிறத பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. ரூம்குள்ளே வந்துட்டுருக்காங்க. நம்ம பிளானை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும், நம்ம அம்மாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ்மே பண்ணி விட்டாங்க. உடனே அவங்க ஸ்டெப் மதர் ஐயோ கடவுளே நான் என்னதை சொல்லுவேன், உங்கள் பொண்ணு இப்போ யாரோ ஒரு பையன் கூட போய் எங்கள் ரூமில் இருந்துட்டுருக்காளாம், அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்கள் அப்படின்றத சொன்னதுமே அவங்க அப்பாவுக்கு கோவம் ஆகிட்டு இன்றைக்கி நான் அவளை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோட அம்மாவுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே ஹஸ்பண்ட் இப்படி இருக்கவும் இந்த மாதிரி அலையிறா போலன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்போ அங்கே எல்லாருமே கிளம்பி போனதுமே ஹீரோயினோட அப்பா நீ என்னை கேவலப்படுத்துறதுக்கு தான் எனக்கு பிறந்தையான்னு சொல்லிட்டு அங்கே பிளாங்கெட்டை எடுத்ததுமே உள்ளே பார்த்தா யானும் உங்கள் சிஸ்டர் தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே எதுவுமே தெரியாத மாதிரி உள்ளே வந்துடுச்சேக்கா, என்ன நடந்துடுச்சேக்கு, நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும், ஆனால் அதுக்காக இப்படி ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கம் பண்ணுவீங்களா அப்படின்றத சட்டி கேட்குறா. அதை கேட்டுட்டு அவங்க சிஸ்டர் இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொன்னதும் எனக்கு என்ன தெரியும், நான் இப்போ தான் உள்ளே வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டேக்கா. இப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரூம்குள்ள அவன் நிலமையை பார்க்க போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே கட்டையை வச்சு அடித்து 2 பேர்த்தையுமே அங்கே வந்து படுக்க வச்சுட்டு போயிருந்திருக்கா. நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்றதுக்காண்டி இப்படி இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் அலைவீங்க அப்படின்றத கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே உண்மையிலேயே வந்துட்டு இவ ரொம்ப பெரிய வெக்கங்கட்டவ தான் சொல்லிட்டு அவளை பற்றி அங்கே தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா நீ கடைசியில் என் மானத்தவே வாங்கிட்டேன், நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்காரு. நம்ம ஹீரோவோட அம்மா இதுக்கப்புறம் அவங்க மூச்சு தூக்கிட்டு என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ எங்களேட்டி இது எல்லாமே உங்களோட வேலை தானே அப்படின்றத சொன்னதும் அவங்க என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு அதுதானே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. சரியான ஆளாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே ஹீரோவை போய் மீட் பண்ண போனதுமே அங்கே மெய்ட் வந்து டாக்டர் வந்துட்டு உங்கள் உள்ள அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ ஹீரோ எவ்வளோ நாளைக்கு நான் இந்த ட்ராமாவை போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. ஜிப்பெல்லாம் அவளுக்கு போட்டு விட்டதும் நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் என் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்க, நீ விலகி போய் என்கிட்ட இருந்து நீ நினைக்கிறது எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் சூப் தான் கொடுக்குறேன், இதை குடிங்க, நீங்கள் நைட்டு ஃபுல்லாமே இருமிட்டு இருந்தீங்க இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சூப்பை கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுமே குடிச்சிட்ருக்கா. என் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நீ என் பக்கத்தில் இந்த மாதிரிலாம் வராது அப்படின்றத சொன்னதும் நான் இந்த பவுலில் தான் எடுக்க வந்தேன், வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மெய்ட் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் இவன் என்ன மனுஷனா இல்லை பேயா, வந்து அவன் பாட்டு மறைஞ்சு மறைஞ்சு போயிடுறானே, எங்கே வந்து போயிட்டுருக்கான்னு எனக்கு தெரியலேன்னு சொல்கிறா. அங்கே டாக்டர் உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துடுறா. இந்த மெடிசன் எல்லாமே நீங்கள் அவருக்கு கொடுங்கன்னு சொன்னதுமே இது என்ன இப்படி லோவாக வந்து கொடுத்துட்ருக்கீங்க, அவர் எப்படி வந்து அப்புறம் சரியாவார் அப்படின்றத கேட்டதும் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு அவர் கேட்குறாரு. நானுமே ஒரு டாக்டர் தானேன்னு சொன்னதுமே நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளுமே நேம சொன்னதுமே அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. நானுமே அங்கே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயே நான் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கேன், ஸோ வந்து இப்போ நான் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அங்கே பாடாப்படுத்த ஆரம்பிச்சிடுறா. அவனுக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு. அப்போ டாக்டர் ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, அவருக்கு வந்து வலிக்க போகுது அப்படின்றத சொன்னதும் நான் மெதுவாக தான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டுருக்கா. அவன் ரொம்ப பொறுத்துட்ருக்கான். இப்போ டாக்டர் கடவுளே நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வலியெல்லாம் பொறுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கையெல்லாத்தையும் அங்கே பிளாங்கெட்டை வச்சு மறைச்சிட்ருக்கா. இதுக்கப்புறம் இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா அவர் கூடி சீக்கிரம் சரியாயிருவார் அப்படின்றத அவர் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் இப்போ நான் வந்து உனக்கு எல்லாத்தையுமே துடைச்சி விடணும்ல, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்லாம் கழட்டிட்டு அங்கே துடைக்கும் போது அவனோட பாடியை பார்த்துட்டு இப்படி உடம்பு முடியாமல் இருக்கிறவனுக்கு 6 பேக்லாம் இருக்குமா, எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பாடியெல்லாம் டச் பண்ணிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவனோட அந்த முதுகு சைடெலாம் துடைக்கும் போது அவனுக்கு அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ கடவுளை இவ கண்டுபிடிச்சிருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு பயப்படுறான். இப்போ ஹீரோயின் ஒருவேளை கார் ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த மாதிரி அடிபட்டுருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் கீழேயுமே நான் தானே துடைச்சாகணும், சரி ஓகே பரவாயில்ல நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் அங்கே பெல்ட்டை கழட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஐயோ மானமே போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினோட ஹேர் வந்து அங்கே பெல்ட்டில் மாட்டிக்கிட்டதுமே எடுக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கா. அப்போ சிசர் எடுத்து பேசாமல் கட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்றத சொன்னதும்
ஐயோ கடவுளே இவன் என்னை கொல்ல போகிறாளான்னு சொல்லிட்டு அவன் பயந்து போயிடுறான். பட் அவன் ஹேரை தான் கட் பண்ணதும் ஹீரோவுக்கு வந்துட்டு அப்போ தான் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் என்ன வந்து நடந்தாலும் சரி நான் எப்பயுமே உனக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் போனதுமே அங்கே யானை பார்த்தா ரொம்ப வந்து மோசமாக இருக்குது, அடிபட்டு போய் உடம்பெல்லாம். என்னென்னா நம்ம ஹீரோவோட ஆளுங்க தான் வந்துட்டு இவனை போட்டு விழுத்திருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒழுங்காக நீ வந்து மன்னிப்பு கேளு அப்படின்றத சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன் மன்னிப்பு கேட்க, நான் எதுவுமே பண்ணலை, இவங்களாம் விரிச்ச வலையில் இவங்களே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு நான் இவருக்கு சூப்பெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரொம்ப நல்ல விதமாக பேசிட்டு அங்கே ஒரு நீடில் எடுத்து அவள் குத்தி விட்டுறா. அது வந்துட்டு சிரிப்பு வர வைக்கிற நீடில் போல். அவன் பார்த்தா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் பாருங்கப்பா அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காருன்னு, நீங்களா வந்துட்டு அவர் கவலைப்படுறான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றது சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டருக்கு புரிஞ்சுக்குது அது அவளோட தான் வேலைன்னு. நீ உன்னை பண்ணுற வேலைக்கெல்லாம் நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.